இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள், மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். 29/7/2024 4/8/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாகனம் ஓட்டுனீங்கன்னா இல்லை வாகன ஓட்டுநராக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. ஏன்னா இந்த சிறிய கவனக்குறைவு பார்த்திங்கன்னா ரொம்ப தீங்கு விளைவிக்கும். வியாழன் உங்கள் சந்திரனின் 11வது வீட்டில் இருப்பதனால இந்த வாரம் நீங்கள் நிலம், ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் ரொம்ப சிறந்த கவலையை உருவாக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் நழுவ விடாமல் அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறணும். இந்த வாரம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் பார்வையையும் திணிப்பீங்க. இருந்தாலும் இதை செய்வதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க. ஏன்னா இது உங்கள் உருவத்திற்கு குறிப்பாக பயனுள்ளதாக இல்லை. உண்மையில் நீங்கள் மற்றவங்களை கோபப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்க செய்வீங்க. சனி உங்கள் சந்திரனின் 8வது வீட்டில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் பெற விரும்பினா உங்கள் மனதை நேர்மறையாக வச்சுருக்க முயற்சி செய்யணும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும். இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா நேரத்திலும் வெற்றிகரமாக இருப்பது சாத்தியமே இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் சந்திக்கும் தோல்வி உங்களுக்கு தன்னம்பிக்கையை இழக்கச் செய்யும். இதனால் உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உங்களுக்கு தோற்றுவிக்கும். தினமும் துர்கா சாலிசாவை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் நாள் முழுவதும் நல்ல சிந்தனையுடன் இருப்பீங்க. நேர்மறை சிந்தனையாக இருக்கும். சுயமுயற்சி மூலம் செயல்களை விரைஞ்சு முடிப்பீங்க. 29ஆம் தேதி நீங்கள் லட்சியத்தை அடையும் ஆற்றலுடன் இருப்பீங்க. உங்கள் உறுதியும் தைரியமும் நல்ல விளைவுகளை உருவாக்கும். திறமையான தகவல் பரிமாற்றத்தின் மூலம் நீங்கள் மிகுந்த பலனடைவீங்க. 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் செயல்களில் விரைஞ்சு முடிவெடுக்க சாதகமான நாள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும். 31ஆம் தேதி நீங்கள் விரைஞ்ச முடிவெடுப்பதற்கு சாதகமாக அமையும். உங்களின் உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை மற்றும் அதனுடன் சேர்ந்த உங்கள் திறமை காரணமாக உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீங்க. 1-2 இந்த தேதிகளில் உங்கள் செயல்களை நன்கு செய்வீங்க. வளர்ச்சி இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பொறுப்புகளும் பதட்டமும் இருக்குது. இருந்தாலும் ஸ்லோகம் சொல்லணும், பக்தியுடன் சொல்லணும், இசையை கேட்கணும், பதட்டம் இல்லாமல் வச்சுக்கணும் மனசை. 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா செயல்களில் ரொம்ப அக்கறை காட்ட மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் செயலை மட்டும் செய்ய முற்படுவீங்க. பணவரவு இந்த வாரத்தில் கடகராசி என்பவர்களுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்குது. தேவையற்ற செலவுகள் இருக்குது. உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை இருக்குது. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை விஷயமாக அல்லது குடும்ப விஷயமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு சிறிய அளவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வியாபாரிகளை அனுசரித்து போகணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் சிரமம் இல்லை. வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 29 ஆகஸ்ட் 4. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி 27 முறை வாசல் வினையும் மாலை மதியும் வீசுதென்றிலும் வீங்கினவனிலும் இந்த படலை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் மனநிலை சிறப்பாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை விலக்கிக் கொள்வதில் வெற்றி பெறுவீங்க. பருவநிலை மாற்றத்தின் பொழுது சிறு சிறு நோய்களுக்கு ஆளாக போகிறீங்க. இதை தவிர இந்த நேரத்தில் பெரிய நோய்கள் எதுவும் வராது. இந்த ராசிக்காரங்களின் இயல்பு இன்று வாழ்வது. ஆனால் இந்த வாரம் உங்கள் 10ஆம் வீட்டுக்கு வியாழன் வர்றாரு. ஒரு நாளை மட்டும் மனதில் வச்சு முடிவுகளை எடுக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும். இந்த சூழ்நிலையில் தேவைக்கு அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கிற்காக செலவிடுவதை தவிர்க்கணும். இல்லைன்னா நீங்கள் எதிர்காலத்தில் நிதி சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் அடிக்கடி மற்றவங்களுக்கு உங்கள் திறனை விட அதிகமாக வாக்குறுதி அளிக்கிறீங்க. அதனால் நீங்கள் விரும்பாமல் கூட சிக்கலில் சிக்கிறீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் அதை தவிர்த்திடணும். இல்லைன்னா உங்கள் சான்றுகளை இழக்க நேரிடும்.
அதனால் நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியாகவும் அரசாங்க வேலைகளுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றமெல்லாம் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் நெக்குகளை நோக்கி மட்டும் ஊக்கப்படுத்தணும். இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் தொழிலில் சம்பந்தமான குடும்பம் மற்றும் உறவினர்களிடமிருந்து கூடுதல் அழுத்தத்தை எதிர்கொள்வீங்க. இதனால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். இந்த சூழ்நிலையில் உங்கள் தொழிலை நீங்கள் தேர்வு செய்யணும். எந்தவித அழுத்தத்திலும் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கவே கூடாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. தேவைப்பட்டால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து பேசி நீங்கள் முடிவெடுக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு நீங்கள் பூஜை செய்யணும். சிம்மராசி என்பவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக அன்பரின் ஆலோசனை கிடைக்க பெறும். நீங்கள் பொறுமையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கணும். அதுக்கு வெறுமையை விட்டொழிக்கணும். தன்னம்பிக்கையை அப்போ தான் உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் லேசாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சமநிலையோடு அணுகாட்டினா விஷயங்கள் உங்கள் கைமீறி போகும். மேலும் 30ஆம் தேதி துடிப்பான நாள்னு சொல்லப்படுது. இன்று சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. உங்களிடம் தலைமை பொறுப்பிற்கான தகுதி இருக்கும். அதனால் உங்கள் தகுதி உயரும். 31ஆம் தேதி அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றிக்கு குறைந்த வாய்ப்புகளும் இருக்குது. தினசரி பணிகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் நழுவாமல் செய்யணும். நல்ல மனநிலையில் செய்யணும். எந்த செயலையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ந்து செய்யணும். நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். 1ஆம் தேதி முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டிய எந்த செயலையும் நல்ல யோசனை செய்யுங்க. 2ஆம் தேதி உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கணும். கவலைகளுக்கு இடமளிக்க வேணாம். எப்பொழுதும் நல்லதையே நினைக்கணும். 3ஆம் தேதி உங்கள் முடிவுகளை செயலாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க. மனதில் உள்ள குழப்பத்தை நீக்கிவிடணும். உங்கள் முடிவுகளை கவனமாக திட்டமிட்டு செயலாற்றுறது நன்மை தரும். வருமானம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாகத்தான் இருக்குது. மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது. திருமண முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடவே வேணாம். உடல் ஆரோக்கியம் மேம்படுது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் உங்கள் வேலைகளை பாராட்டு பெறுவதுடன் மேலதிகாரிகளின் ஆதரவை தங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியை இந்த வாரம் மேற்கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. பணவரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான நிலையே இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 29 ஆகஸ்ட் 3. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜையில் விளக்கிட்டு 27 முறை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியான வெங்கடவா நின் கோயில் வாசல். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் கன்னிராசி என்பவர்களுக்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த வாரம் அமைய போகுது. ஆனால் இந்த வாரம் சில சமீபத்தில் சம்பவங்களால் நீங்கள் சோகமாக இருப்பீங்க. நீங்கள் கூட்டாக வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் கூட்டாளருடன் உங்கள் உறவை மேம்படுத்தணும். ஏன்னா வியாழன் உங்கள் 9ஆவது வீட்டில் இருக்கிறாரு. இதை செய்வதன் மூலம் மட்டுமே அவர்களின் உதவியுடன் நீங்கள் நல்ல நிதி லாபத்தை பெற முடியும். இதை மனதில் வச்சு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் நகர்த்திக்கிட்டே இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்க உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசவும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த நேரம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்திய உறவுகளை குறிப்பாக சிறப்பாக்கிக்கிறவும் நல்ல அமைப்பு இருக்குது. அலுவலகத்தில் உங்கள் எதிரி என்று நினச்சவங்க உண்மையில் உங்கள் நலம் விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. அதை நீங்கள் உணரையில் இந்த வாரம் வேலையில் ஏதாவது நேர்மறையான எண்ணங்கள் நடக்கும். அவர்களுடனான அவங்க மோசமான அனுபவங்களை மறந்துட்டு புதிய மற்றும் நேர்மறையான தொடக்கத்திலிருந்து நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். இந்த வாரம் பெரும்பாலான மாணவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். இது அவர்களின் கல்வியில் நேரடி எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கணும். யோகா மற்றும் தியானத்தின் உதவியை பெறணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணான்னு தினமும் 11 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்திலேயே கன்னிராசி என்பவர்கள் தடைகளை சந்திக்க போகிறீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. அவங்க முக்கியமான விஷயங்களை கூட 29ஆம் தேதி சரியான நேரத்தில் முடிப்பதில் தாமதம் ஏற்படும். திரைப்படம் பார்ப்பதன் மூலம் அல்லது பாடல்களை கேட்பதன் மூலம் நீங்கள் நன்றாக உணர்வீங்க. முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் ஏற்புடையதல்ல. உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்கணும்.
உங்கள் செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு செயலாற்றணும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் கிடையாது. 31ஆம் தேதி கவலையுடன் இருப்பீங்க. தினசரி செயல்களை மேற்கொள்வது கூட கடினமாக இருக்கும். களிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் நற்பலன்களை காணலாம். 1ஆம் தேதி வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டி வரும். அதிக சவால்களை சந்திக்க வேண்டி வரும் என்றாலும் உங்கள் சமயோஜித புத்தியினால் உங்கள் செயல்களை நன்கு ஆற்றுவீங்க. 2ஆம் தேதி உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். பிறரிடம் உரையாடும் பொழுது கவனித்து உரையாடணும். 3ஆம் தேதி சிறப்பான நாள். உங்களின் மனநிலையை சிறப்பாக பராமரித்து தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு பணவரவு ஓரளவுக்கு தான் இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். திருமண முயற்சிகளில் ஈடுபட இந்த வாரம் சாதகமாக இல்லை. பேசையில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கோர்ட்டு வழக்குகளில் இழுபறி நிலையை நீடிக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இதனால் உடலும் மனமும் சோர்வாகும். படபடப்புக்கு ஆளாகக்கூடும். அதிகாரிகளிடம் பணியாளர்களிடம் பேசையில் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராக இருக்கும். புதிய முதலீடுகள் எதுவும் இப்போ வேணாம். சக வியாபாரிகளையும் பங்குதாரர்களையும் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பணவரவு போதுமானதாக இருந்தாலும் மனதில் சிறு சிறு சலனங்கள் உண்டாகும். வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு வேலை சுமை அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைப்பதற்கான உற்சாகமாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் நாட்கள் 31 ஆகஸ்ட் 4. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 5. சந்திராஷ்டம நாட்கள் 29 மாலை வர. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொன்னாலே போதும். மனிதரும் தேவரும் மாமுனிவரும் வந்து சென்னி குளிதரும் சேவடி கேரளா மாலைமே கொன்றைவார் சடைமேல். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம். 28/7/2024 4/8/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.